Dear students, welcome to online class with Emma. 12th Maths 4 chapter inverse trigonometry functions exercise 4.5 second sum. Find the value of the expression in terms of x with the help of a reference triangle. First one, sin cos inverse of 1 minus x. இப்போ sin cos inverse of 1 minus x எப்பவுமே நம்மளுக்கு cos thetaனா என்ன தெரியும், adjacent by hypotenuse. ஓகே, ஸோ இப்போ வந்து cos inverse of 1 minus xன்னு கொடுத்ததால என்ன வரும்னா 1 minus x தான் adjacent placeல வரும். ஓகேவா, டிவைடட் பை ஒன்றும் வரல. ஸோ அப்போ hypotenuse is 1 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ hypotenuse 1. அப்போது நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் தெரியணும். ஆப்போசிட் சைட் தெரியணுன்னா என்ன பண்ணுவோம், hypotenuse ஸ்கொயர் மைனஸ் adjacent ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போது 1 ஸ்கொயர் மைனஸ் 1 minus x the whole square equal to 1 square minus this is in the form of a minus b whole square. Again சொல்கிறேன், cos thetaனா adjacent by hypotenuse. ஸோ adjacent placeல போட்டுக்கிறோம். hypotenuse ஒன்றும் இல்லை, ஸோ 1ன்னு போட்டுக்கிறோம். ஸோ ஹைப்போட்டினியூஸ் என்ன பண்ணோன்னா ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கணும்னா ஹைப்போட்டினியூஸ் மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் adjacent ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 1 minus x whole square. ஸோ 1 minus a minus b expanded in the form of a minus b whole square. ஸோ 1 square minus 2ab plus b square. ஸோ 1 multiply minus inside, அப்போ என்ன ஆகும், minus 1 minus into minus plus 2x minus x square and plus 1 and minus 1 will get cancelled. So 2x minus x square. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சைன். நம்மளுக்கு சைன், அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன போடணுன்னா காசின். சைன்னா என்ன நம்மளுக்கு தெரியும், ஆப்போசிட் பை சைன் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஹைப்போட்டெனஸ் என்ன 1, ஆப்போசிட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது 1 போட்டாலும் ஒன்றும் போடலன்னா, ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இது செகண்ட் ஒன் பாருங்கள், காஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1. நம்மளுக்கு டேன்னா என்ன தெரியும், ஆப்போசிட் பை adjacent. ஸோ இப்போ tan ஆப்போசிட் என்ன, இங்கே 3x மைனஸ் 1 இருக்குது. ஸோ அப்போ adjacent வந்து 1 தான். ஆப்போசிட் பை 1 போட்டாலும் ஒன்று போடலன்னா ஒன்று. ஸோ ஆப்போசிட் 3x மைனஸ் 1. ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிக்கணும். ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent ஸ்கொயர் இஸ் ஹைப்போட்டெனஸ். ஸோ 3x மைனஸ் 1 the whole square plus 1 square. ஸோ இது a minus b whole square ஃபார்மில் இருக்குது. 9x square plus 1 minus 2ab minus 2 into 3x into 1 minus 6x plus 1. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x plus 2. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x plus 2. அப்போ காஸ் ஒன்று நம்ம காஸ் இன்வர்ஸ் போடணும். நம்ம ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்போசிட் சைடு என்ன 1 divided by square root of 9x square minus 6x plus 2. Sorry, cos theta என்ன, cos theta வந்து adjacent by hypotenuse. Adjacent என்ன 1. ஓகே, 1 divided by, ஓகே, cos theta tan theta, cos theta என்ன தெரியும், cos theta வந்து adjacent by hypotenuse. அப்போ adjacent என்ன 1 divided by hypotenuse தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 9x square minus 6x plus 2. ஏன்னா இந்த cos இருக்கிறதால இங்கே போடும்போது cos inverse போடணும். ஸோ adjacent by hypotenuse. அப்போது காஸும் cos inverseம் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 1 divided by square root of 9x square minus 6x plus 2. அதே மாதிரி தேர்ட் சம் பாருங்கள், tan into sin inverse of x plus half. இப்போ நம்மளுக்கு சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். இப்போ வந்து இது அகெயின் வந்து இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க, 2x plus 1/2ன்னு வந்துடும். ஸோ இப்போது வந்து இது என்ன, ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ் தான் சைன் தீட்டா. அப்போ ஆப்போசிட் போட்டுக்கோங்க, ஹைப்போட்டெனஸ் போட்டுக்கோங்க, adjacent கண்டுபிடிக்கணும். adjacent கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணால் ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ 2 square minus 2x plus 1 whole square. So 4 minus a plus b expanded in the form of a plus b whole square. So 4x square plus 4x plus 1.
So 4 minus 4x square minus 4x, okay, minus 1, okay, இந்த plus 4 இங்கே போட்டுக்கிறோம். இங்கே மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 4 என்ன ஆகும்? கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ் 3 மைனஸ் 4x மைனஸ் 4x ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்னு எழுதுறோம். அப்போ tan இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப், இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன? ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது நம்மளுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன பண்ணோம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதணும். அட்ஜசன்ட் தான் என்ன? 3 மைனஸ் 4x மைனஸ் 4x ஸ்கொயர். இங்கே வந்து ஆப்போசிட் என்ன? 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை அட்ஜசன்ட் என்ன? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணது 3 மைனஸ் 4x மைனஸ் 4x ஸ்கொயர். therefore tan and tan inverse will get cancelled. So 2x plus 1 divided by square root of 3 minus 4x minus 4x square. Okay, all of that in the sum. Thank you. For more videos, please subscribe our channel.